அடுத்தது 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். பஞ்சமோத்தியாய சந்நியாச யோக. இந்த அத்தியாயத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அத்தியாயம் 3 கர்மயோகத்தின் தத்துவமும் 4வது யோகத்தில் கர்மத்தை யஜ்ஞமாகவும் பிரம்மார்ப்பணமாகவும் பிரம்மத்திற்கே அர்ப்பணக்கூடிய ஒரு ஹவிஸு போலவும் செய்வதால் கர்மக்கட்டு நின்று நமக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கூறினார், பெருமாள் சொன்னார். ஆனால் இதனால் சாதகன் சொன்னால் நம்மளை போல் இருக்கிற இந்த ஆத்மா இருக்கே அதை பின்பற்றும் இல்லையா, அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் உயர்ந்த ஞானத்திற்கும் சந்நியாசத்திற்கும் அவன் ஒருத்தன் அதிகாரியாக ஆகிறான். மேலும் இந்த ஞானத்தை தத்துவதர்சிகளிடம் பணிவிடை செய்வதாலும், மேலும் தத்துவதர்சிகளிடத்தில் அமர்ந்து பணிவிடை செய்து ஞானத்தை பெறுவதாலும், கேள்வியினாலும், கேள்வி என்றால் சொன்ன கேள்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்கிற செவிக்குணவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி, கேள்வின்னு சொன்னால் கேள்விக்கு தான் அடிமையாக இருந்து அவர் அடிவாரத்தில் இருந்து அந்த பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். கேள்வியினாலும் பெறுதல் வேண்டும் என்றும் பெருமாள் அங்கே சொன்னார் 4வது அத்தியாயத்தில். மேலும் இந்த ஞானமே சாங்கிய யோகம் அல்லது சந்நியாச யோகம் எனப்படுவதாகும். இதைதான் 2வது அத்தியாயத்தின் இறுதியில் பகவான் சுருக்கமாக கூறினார். அதுவே மீண்டும் தெளிவாக இந்த 5வது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. மேலும் இந்த காரணத்தினால் இந்த அத்தியாயம் சந்நியாச யோகம் என்றும் கர்ம சந்நியாச யோகம் என்றும் கூறுவாரும் உண்டு. அதாவது 4வது அத்தியாயத்தில் 33லேருந்து 41வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தபோது கர்ம சந்நியாசத்தை சிறப்பாக கூறுகிறார். அதாவது என்ன, கர்மாவில் அகர்மா விகர்மா அது உள்ள என்ன பண்ணோம், நம்மளோட அறிவையே அதில் அர்ப்பணிக்கணும். மேலும் திரவிய யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞமே சிறந்தது. அப்புறம் கர்மத்தை பிரம்மார்ப்பணம் யஜ்ஞங்கள் என்று பல வகையாக செய்ய முடியும். கேள்வியினாலும் பணிவிடையினாலும் உபதேசம் பெறுவதனின் மூலமாகவும் இந்த கர்மாவை என்ன பண்ணோம், ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சமுத்திரத்தை தாண்டுவிக்கிறதுக்கு ஞானம் ஒரு விதமாக அமையும், அது ஒரு படகு போல் இருக்கும். அப்புறம் அந்த ஞானம் என்பது நம்மளுடைய கர்மா இருக்கே, அறிவு தெளிவாகி விகசிக்கிற பொழுதெல்லாம் நம்மளுடைய கர்மா என்ன பண்ணோம், ஓரளவுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் அதில் கழிஞ்சிடும் அப்படின்னு வேற சொல்லி கொடுத்தார். இதனால் ஸ்ரத்தை இல்லாதவனும் நம்பிக்கை இல்லாதவனும் என்ன பண்ணுறான், ஒரு கர்மாவை செய்யணும், இதில் ஸ்ரத்தை இல்லை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அதனால் என்ன ஏற்படும், அழிவு தான் ஏற்படும். ஆனாலும் இந்த அதே அத்தியாயத்திலே கடைசியில் ஒரு 42வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் மறுபடியும்னு கேட்டால், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்சத்வம் ஞானாசினாத்மனா சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோ உத்திஷ்ட பாரத. யோகம்தான் முக்கியம், நீ என்ன பண்ணுற, சம்சயத்தை ஞானம் என்னும் வாளினால் வெட்டி என்ன பண்ணுற, ஆதிஷ்டன்னு சொன்னால் நிலைபெறுத்தி நிற்க வேண்டும், உத்திஷ்டன்னு சொன்னால் எழுந்திரு, ஒரு சண்டை போடலாம், இந்த குழப்பமாக இருக்கிற நிலைமையிலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் முதல்ல சொல்லி கொடுக்குறார். இதை எவ்வளோ தூரம் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னா, இதுதான் இந்த அத்தியாயத்தோட ஒரு கோர்வை. எப்படி நம்ம அது பழைய 4வது அத்தியாயத்துலேருந்து இந்த 5வது அத்தியாயத்துக்கு ஒரு லிங்க் எப்படி நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான். இப்போ இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப டவுட் வருது. முதல் ஸ்லோகத்திலே கேட்குறான், அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சசி யஸ்ரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிச்சிதம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சசி யஸ்ரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிச்சிதம் அப்படின்னு கேட்குற. இது என்னப்பா இதெல்லாம் கர்மா அப்படின்னு சொன்னேன், மாற்றி கேட்குற, இப்போ கர்மாவை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குற கிருஷ்ண அப்படின்னு அர்ஜுனா கூப்பிட்டு, கர்மணாம் சந்நியாசம் கர்மத்தை கைவிடுதலையும் புனக மேலும் யோகத்தை அனுசரிக்கிறதும் சம்சசி அதை பற்றி நீ என்ன பண்ணுற, உயர்வாக சொல்கிற, கர்மா விட்டுட்டு கூட யோகத்தை செய்யலாம்ன்ற மாதிரி சொல்கிற, எனக்கு திடீர்னு புரியாமல் போகிறதேப்பா. ஏதையோஹோ இந்த இரண்டிற்குள் எது சிறந்தது, எது ஸ்ரேயா எது மிகவும் சிறந்ததோ அந்த ஏகம் ஒன்றை சுனிச்சிதம் நன்றாக நிச்சயித்து புரூஹி எனக்கு கூறுவாயாக அப்படின்னு கேட்குறான். பெருமாள்கிட்ட என்ன சொல்கிறான், இப்படி கேட்ட உடனே என்னப்பா யோகம் சிறந்தது கர்மா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிற, ஆனால் அதுக்கு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கர்மாவை என்ன பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது,
தப்பாக செய்தால் கூட கர்மா உனக்கு நீ விதிக்கப்பட்ட கர்மாவை நீ செய்யணும்னு சொல்கிற. சரி, இது ரெண்டுத்துக்குள்ளே எது சிறந்தது? அந்த ஏகம் ஒன்றை என்ன பண்ணுறார்? ஏதையோர் ஏகம், அதை எனக்கு நிச்சயித்து சுனிச்சிதம் ப்ரூஹி, எனக்கு நிச்சயித்து கூறுவாயாக அப்படின்னு. அதாவது இதில் ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், பெருமாள் 4வது அத்தியாயத்தில் கடைசி ஒரு 8 ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? கர்ம சந்நியாசத்தை சிறப்பித்து கூறி மீண்டும் 42வது ஸ்லோகத்தில் மறுபடியும் கர்மயோகத்தை கூறியதால் அப்படி சொல்கிறார் போல் தோன்றிச்சு. அதனால தான் இந்த கேள்வியே அர்ஜுனனுக்கு வர துவங்கிட்டு. சரி, நம்ம இந்த கேள்வியை கேட்டு வைப்போம், பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த கேள்வியில் கேட்குறா. அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன பதில் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.